ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன நம்பிக்கையோ அந்த நம்பிக்கையின் பேரால ஒரு பேரை வச்சு கடவுளை வழிபடுறதுக்கு இந்து மதம் எங்கேயும் கொடுக்க வரல. அதே மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் அதுக்கான சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடுகள் இருக்கு. அவங்களுக்கு என்ன வழிபாட்டு முறையோ அதன்படி அவங்கவுங்க கடவுளை வழிபடுறாங்க. கடவுளை இல்லைன்னு சொல்ற இயற்கையை வழிபடுறாங்க. இயற்கை கடவுள் எல்லாம் ஒண்ணுதான். நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிறோம். ஆனா சில சம்பவங்கள், சில புராணங்கள், சில வழி வழியா கதைகள், இதன் மூலம் சில விஷயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. சில விஷயங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது, சில விஷயங்கள் கற்பனையானது, சில விஷயங்கள் உண்மையானது. இப்போ இந்திய வரலாற்றுல ஒவ்வொரு பகுதியிலும் அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. குறைந்தது ஒரு 2-3,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்ல, இன்னும் சொல்ல போனா ஒரு 5,000 ஆண்டுகள் வரல நடந்த சம்பவங்கள் பதிவுகள் இருக்கு. கல்வெட்டாகவோ வாய் வழி பாடல்களாகவோ அல்லது ஏதாவது ஒரு எழுத்து வடிவிலோ நம்ம இந்தியாவை பற்றி, இந்தியாவில் நடந்த சம்பவங்களை பற்றி நிறைய சம்பவங்கள் பதிவாகப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நமக்கு 2 எபிக்ஸ், உலகத்தில் 2 நாட்டில் மட்டும்தான் எபிக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 200 நாடு இருக்கு உலகத்தில். ஆனால் ரொம்ப பாரம்பரியமாக ஒரு எபிக்ஸ் அப்படின்னு சொல்லி புராணங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரோம்லேயும் மட்டும்தான். இந்தியாவை பொறுத்தவரையில் மகாபாரதம், ராமாயணம் 2 மிகப்பெரிய புராணங்கள், எபிக்ஸ். அதே மாதிரி ரோம்ல எலியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்ல போனா நமக்கு முந்தியதுன்னு கூட சொல்றாங்க. ராமாயணம் மகாபாரதத்துக்கும் முந்தைய காலத்துல எழுதப்பட்டதுன்னு கூட சொல்றாங்க. ஸோ இந்த ராமாயண மகாபாரதத்துல அது கடவுள் சார்ந்து வந்தா கூட மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிற கொள்கைகளுக்காகவே அந்த புராணங்கள் படைக்கப்பட்டிருக்கு. மகாபாரதத்துல 10,000த்திற்கும் மேற்பட்ட கிளை கதைகள் இருக்கு. ராமாயணத்தை பொறுத்தவரை ஒரே கதை தான். ராமன் காட்டுக்கு போனது, காட்டு வனவாசத்தை முடிச்சுட்டு ராவணனை கொண்டுட்டு திருப்பி ஆட்சி அமைச்சது, அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துடுற ஒரு. பட் மகாபாரதங்கிறது 10,000 கிளை கதைகள் கொண்ட மிகப்பெரிய புராணம். ஒரு கதையிலையும் நமக்கு ஒரு வாழ்வியல் தத்துவத்தை சொல்லிட்டு போறாங்க. மனுஷன் எந்தெந்த கஷ்டத்துல இருந்தா அல்லது என்ன மாதிரி உனக்கு விவரம் தெரியலன்னா இந்த கதையை படிச்சுன்னா அதுக்கான அடிப்படை உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த புராணங்கள் நமக்கு சொல்லி தருது. அது நேரடியா சொல்றதை விட ஏதாவது ஒரு இறைவனோட கனெக்ட் பண்ணி சொன்னா நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்துல சில விஷயங்கள் அப்படி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த குருச்சேத்திர போர், மகாபாரதத்துல நடந்த அந்த குருச்சேத்திர போர், அந்த குருச்சேத்திரங்கிற ஊர் ஹரியானா மாநிலத்தில் இருக்கு. நானும் மேடமும் ஒரு 7-8 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 இயர்ஸுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல இருக்கிற சம்பவங்கள், அங்கே இருக்கிற சில காட்சிகள்லாம் பார்த்தா கண்டிப்பாக அந்த மகாபாரத போர் நடந்ததுக்கான தடயங்கள் எல்லாமே இருக்கு. அவ்வளவு அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சண்டை போடுறதுக்கு முன்னாடி 2 நாட்டு அரசர்களும் எந்த இடத்துல சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதுக்கே ஒரு 6 மாதம் ஆகுமா. அந்த இடத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா 2 அரச பிரதிநிதிகளும் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தண்ணீர் வசதி இருக்கான்னு பார்ப்பாங்களாம். ஏன்னா போர் வீரர்களுக்கு உணவும் தண்ணீரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லட்சக்கணக்கான படை வீரர்கள் 2 பக்கமும் வருவாங்க. இந்த பக்கம் 2 லட்சம் பேர், அந்த பக்கம் 4 லட்சம் பேர், இவ்வளோ பேரை ஒரு மைதானத்துல கூட்டி சண்டை போடணும். அந்த சண்டை போடுற இடத்துல அவங்க உணவும் குடிநீரும் அவங்களுக்கு கண்டிப்பா வேணும். அப்ப அதுக்கு எந்த இடத்துக்கு நமக்கு வாய்ப்பா இருக்கும்? நாடு பூரா அலைஞ்சு தேடுறாங்க. சரியான இடம் குருச்சேத்திரங்கிறத 2 மன்னர்களும் கண்டுபிடிச்சு 2 மன்னர்களும் இந்த இடத்துல சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துறாங்க. அதுல ஒரு பெரிய குளம் வெட்டியிருக்காங்க. சாதாரண குளம் இல்லை. நம்ம இங்கிருந்து ஆரம்பித்து நம்ம பாலக்கரை வரல இருக்கும். அவ்வளோ பெரிய குளம். 4 பக்கமும் படிக்கட்டுகள் கட்டி ஒரே நேரத்தில் ஒரு 50,000 பேர் தண்ணி குடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய குளம். அந்த குளத்தை சுற்றி எங்கேயுமே ஒரு மலையோ ஒரு மண் முகடோ எதுவுமே கிடையாது. ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு வெறும் சமதள பரப்பு. அதே மாதிரி புல், மர, மட்டை எதுவுமே கிடையாது. எவ்வளவு அழகா அந்த போர்க்களத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பார்க்கவே ஆச்சரியமா இருந்துச்சு. கண்ணு கெட்டின வரையில ஒண்ணுமே தெரியல, வெறும் நிலமும் வானமும் தான் தெரியுது. லட்சக்கணக்கான போர் வீரர்கள். நான் இப்ப எழுதிட்டு வரேன், இதுக்கு கிருஷ்ணன்ட்ட முடிக்க போறேன். அதுக்காக தான் ஒரு ஃப்ரீ பேஸ் கொடுத்துட்டு உள்ள வரேன். ஓகே, அந்த மகாபாரத போர்ல கிருஷ்ணனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்து அந்த மகாபாரத போரை முடிச்சு வச்சது கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணனுடைய ஜெயந்தினா பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை தான் கிருஷ்ண ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். அது கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி,
கிருஷ்ண ஜெயந்தி இப்படி பல பேர்ல கொண்டாடுறோம். ஏன்னா அவர் அஷ்டமி நட்சத்திரத்துல பிறந்தவர், அதனால இந்த அஷ்டமி சேர்ந்து சேர்ந்து வரும். அஷ்டமி இன்னைக்கு பிறந்தவர், ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர், அஷ்டமி தினத்தன்னைக்கு பிறந்தவர். நாளைக்கு வந்து அஷ்டமி, அந்த அஷ்டமி தான் கிருஷ்ணன் பிறந்த நாள் அப்படிங்கிறதால கிருஷ்ண ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமிமாங்க. கோகுலாஷ்டமினா அவர் பிறந்தது மதுராவில், அவர் வளர்ந்தது கோகுலத்தில், அதனால இந்த கோகுலத்தை சேர்த்து கோகுலாஷ்டமின்னு கொண்டாடுவாங்க. நார்த் இந்தியாவில் இது ரொம்ப ஃபேமஸான திருவிழா, அப்படியே பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டிலேயே ஓரளவுக்கு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. யாதவ சமூகத்தை சேர்ந்தவர் அவர் கிருஷ்ணர், அதனால இந்த யாதவ சமுதாயத்தினர் ரொம்ப அதிகமாக அதை ரொம்ப விழாவாரியாக கொண்டாடுவாங்க. மதுராவில் கிருஷ்ணன் பிறந்திருக்காரு, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மதுராங்கிற சிட்டியில் பிறந்திருக்காரு. அந்த இடத்துக்கு நானும் மேடம் கூட போயிருந்தோம். ஒரு சின்ன அறை, அந்த அறையில் தான் அவர் கிட்டத்தட்ட அவர் அதை பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நம்ம ஊர் மாதிரிலாம் பெரிய கோயில் பிரம்மாண்டமெல்லாம் அங்கே இருக்காது நார்த் இந்தியாவில், எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். நல்லா அருமையாக இன்னமும் அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க. கிருஷ்ணன் பிறந்த இடத்த வந்து மார்க் பண்ணி அந்த இடத்தெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. கிருஷ்ணன் கடைசியில் துவாரகைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல மேலே போயிட்டார். கடவுளுக்கு எப்படி சார் சாவு வரும்? அவர் கடவுள் இல்லை, மனித பிறப்பாக வந்து மனிதனோட மனிதனாக வாழ்ந்து மறைஞ்சு போனார். இன்றைக்கி அந்த கடல் பகுதியில், குஜராத்தில் இருக்கிற துவாரகை கடல் பகுதியில் உள்ளே போனோம்னா அந்த அந்த தடயங்கள்லாம் இன்னும் அப்படியே இருக்குது, கிருஷ்ணர் வாழ்ந்ததுக்கான தடயங்கள். அதே மாதிரி மதுராவுக்கு போனால் அது ஒரு மாதிரி, அந்த கோகுலத்துக்கு போனோம்னா கோகுலம் அப்படியே இருக்கும். அந்த கிருஷ்ணர் வந்து சின்ன பிள்ளையில விளையாண்ட இடம், அந்த மாதிரிலாம். அது உத்தரப்பிரதேசத்துக்கு பின்னாடி போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ஆக்ராவுக்கு பக்கத்தில் மதுரா, டெல்லியிலேருந்து ஆக்ரா போகிற வழியில் இடையில மதுரா இருக்கும். 2 ஊரையும் அவசியம் பார்க்க வேண்டிய இடம். ஸோ இதெல்லாம் இந்த வரலாறெல்லாம் எதுக்குன்னா, இந்தியாவில் என்னென்னலாம் நடந்திருக்கு, நாம் எந்த இடத்துல இருக்கோங்கிறத குறைந்தபட்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அந்த கிருஷ்ணனால தான் இந்த மகாபாரத போர் வந்துச்சு, அவரால் தான் அந்த மகாபாரத போர் முடிஞ்சது. அந்த மகாபாரத போரில் பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேர்த்துக்குமான சண்டை. பாண்டவர்கள்னா நன்மை, கௌரவர்கள்னா தீமை. புராணத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய மனிதர்களை உருவாக்கி இவங்களுக்கு சண்டைங்கிற மாதிரி ஒரு தீமா கொண்டுட்டு வந்து இந்த சினிமா பார்க்கும்போது வெறுமனே காட்டினா நமக்கு பிடிக்காது. அதுக்கு ஒரு உருவம், ஒரு ரஜினிகாந்தோ ஒரு கமலஹாசனோ ஒரு விஜயோ வைக்கணும். அந்த மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி பஞ்ச பாண்டவர்களை வச்சுக்கலாம், கௌரவர்கள் மாதிரி ஒரு வில்லனை வச்சுக்கலாம். கூலி படம் யாராவது பார்த்துட்டீங்களா? ஒருத்தர் பார்க்கலையா? சரி, பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் பார்க்க போகிறேன். கூலி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு தெரியும்ல? அது முதல்ல தெரியும், மற்றதெல்லாம் நமக்கு தெரியுதோ அது முதல்ல தெரியும். ஓகே, நம்ம இப்போ கிருஷ்ணன்கிட்ட போயிடலாமா? ரைட். நம்ம கடவுளை படைக்க வந்திருக்கிறவர் ஒரு தகவல் சொல்கிறாரு, அது அவர் வாயாலே சொல்லலாம்.